கும்பராசிக்கார அன்பர்களே, இந்த நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏன் என்னுடைய ராசிக்கு கும்போன்னு பேர் வச்சாங்க, தும்போன்னு பேர் வச்சிருக்கலாம், அது கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் மட்டும்தாங்க அதிகமா இருக்கு. நிம்மதியோ சந்தோஷங்களோ எதுவுமே அவருடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. எதை செஞ்சாலும் அதுல பிரச்சனை, எதை செய்ய போனாலும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு யாராச்சும் வந்துடுறாங்க. யாருக்குமே மேல பாசமும் இல்லை, அன்பும் இல்லை. எல்லோரும் என்கிட்ட தப்பா தான் பேசுறாங்க, தப்பா தான் நடந்துக்கவும் செய்றாங்க. என்னை எதையோ பரம விரோதி மாதிரி பாக்குறாங்க. யாருன்னே தெரியாதவங்க கூட என்னை கேலி கிண்டல் தான் பண்றாங்க. மற்றவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட துளியும் கூட அன்பே இல்லையே சாமி. அவர்களுக்கு நான் நல்லதுதான் நினைக்கிறேன், ஆனாலும் அவர்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கே தெரியல. மற்றவங்க கூட நான் எந்த அளவுக்கு நெருக்கமா பழகணும்னு ஆசைப்படுறனோ அவர்கள் அந்த அளவுக்கு என்னை விட்டு தள்ளி போறாங்க. தோல்விகள் மட்டுமே தான் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாகவும் இருக்கு. எதை பண்ணாலும் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் தோக்குறத பார்த்து பல நபர்களுக்கு சந்தோஷம் இருக்கு. அதுக்காக தான் என்னமோ தெரியல, நீங்க என்ன தோக்க வைக்கீங்களான்னு. கடவுளேன்ட்டு உங்ககிட்ட தான் நான் சேர்றேன். ஆனால் ஏன் இந்த கும்பராசியாக இருக்கக்கூடிய எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு நாளுமே நீங்க அந்த கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்ல போனா இது நாள் வரைக்குமே யாருமே செய்யாத ஒரு விஷயங்களை இந்த கும்பராசிக்காரர்கள் செய்வாங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களே தவிர எல்லோரும் நல்லா இருக்குன்னு இங்க யாருமே அதிகமா நினைக்கிறதே கிடையாது. ஆனா முதல் முறையாக நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனா அது நீங்க தான். இது நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாமி, எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயங்களாலும் யாரும் பெருசா காயப்பற்றக்கூடாது, கஷ்டமும் பற்றக்கூடாது, அவர்களும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அது இவர்கள் மட்டும்தாங்க. என்னதான் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் தேவையான விஷயங்கள் கிடைக்கணும்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப தப்பானதாக தாங்க இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன கிடைக்குதோ ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் சந்தோஷத்துக்காக சந்தோஷம் ஏற்படக்கூடிய விதத்துல எதுவுமே நடக்கல மதிக்கீங்க. யாராவது இவங்க ஒருத்தங்களை காயப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்கன்னு மட்டும்தான் நடக்குது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில. இதுக்குதான் கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பம்னு இல்லாம துன்பம்னு பேர் வச்சிருக்கலாம். தினமும் அழுகிற சாமி, என்னுடைய வாழ்க்கையில எனக்குன்னு சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது என்னுடைய கண்ணீர் மட்டும்தான். அந்த கண்ணீர் கூட இப்போ எனக்கானதாக இருக்கிற மாதிரி தெரியல. மற்றவங்களால நான் கஷ்டப்படுறேன்ல, அதனாலதான் நான் அழுகவே செய்றேன். அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி? நான் என்ன தப்பு பண்ணேன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள். இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள்ல நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் என்பது இல்லாமல் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்க கொண்டாட போறீங்க. இதற்கு முன்பாடி நீங்க எவ்வளவோ விஷயங்களோ கஷ்டங்களையோ துன்பங்களையோ பார்த்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் என்பது காணாமல் போகும், துன்பங்கள் என்பது தீர்ந்து போகும், மகிழ்ச்சிகள் மட்டுமே மிச்சமாக இருக்கும். எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கானதாக மாத்திக்க முடியும். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு அது எல்லாமே உங்களுக்கானதாக கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் காத்திருந்த ஒரு வாழ்க்கைய, நிஜமான ஒரு வாழ்க்கைய மாற்றிக்கொள்ளக்கூடிய காலங்களும் உண்டாக போகுது. சரி, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள போறாங்க என்பதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இப்போ வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கும்பராசிக்கார அன்பர்களே, நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய தோல்விகளையும் நஷ்டத்தையும் பார்த்திருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில்ல மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பார்ப்பீங்க. முக்கியமா நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல என்ன முடிவுகள் எடுத்தாலும் சரி, அதை குடும்பத்தார்கள்ட்ட கேட்காம எடுக்க மாட்டீங்க. ஆனாலும் கூட நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை தான் கடைசியில கூட சொல்லுவாங்க. அதாவது குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு முடிவெடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனாலும் கூட அது நஷ்டமாயிடுச்சுன்ற போது நீ தான் காரணம் அப்படின்னு எல்லா பணிகளையும் உங்க பலத்துக்கு போட்டுருவாங்க. அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே சுயம முடிவுகள் எடுத்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுல நீங்க முன்னேற்றமும் அடைவீர்கள். முக்கியமா நீங்க இப்போ வரைக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம், தொழில ஒரு நல்ல லாபத்தை பார்க்கணும். அந்த ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய போட்ட முதலீடுகள் ரொம்ப சீக்கிரமா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களிடம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்றேங்க, கடன் பிரச்சனையால இவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொழில் தொடங்கிட்டாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, இந்த கடன் பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனை தான் சாமி இருக்கு.
நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கதான் செய்யுது. கடன் ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி தான் எனக்கு வருத்தத்தை கொடுக்கு. நான் முதலே அந்த பணத்தை தேவையில்லாம கடன் வாங்காம செலவழிக்காம இருந்தா அது இப்போ எனக்கு கிடைச்சிருந்தா சரியானதாக இருந்திருக்கும். நான் தான் தேவையில்லாம முந்திரி கொட்ட மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களே நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய விதமா மாற்றத்தை நீங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு முன்பு வழி இல்லாத இடங்கள்ல கூட நீங்க முட்டு போட்டு நிக்கிற மாதிரி தான் நின்றுச்சு. அதாவது ஒரு இடங்கள்ல வழி இருக்காது, அந்த இடத்துல நீங்க போக வழி இல்லாம அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கான வழிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க மற்றவங்கள விட வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்ப்பீங்க. யாராவது உங்களை கிண்டல் செஞ்சா கூட பண்ணிட்டு போப்பா தம்பி, அதுல உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய தைரியமும் மனசுக்குள்ள பக்குவங்களும் உண்டாகும். எப்போது பார்த்தாலும் கணவன் மனைவி வாழ்க்கையில சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பீங்க, சந்தோஷமே இருந்திருக்காது. இப்ப பாரு இவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கனே, இவ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டா, இவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டார், கணவனும் சரி மனைவியும் சரி மாத்தி மாத்தி நினைச்சுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க இனி வரக்கூடிய காலங்களை தீர்வை காண்பீங்க. இதனால் வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிங்க, அதை சரியா ஆதரிக்கவே மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சரின்னு முதல்ல சரின்னு சொன்னாலும் கடைசியா உன்னை யார் இதை பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி பழி இவர்கள் மேல போட்டுருவாங்க. இவர்களுக்கு கோவரும், என்னடா இது எல்லாரும் சேர்ந்தா முடிவெடுத்தோம், கடைசியில் அவன் போறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றம் என்பது கிடைக்கும். திருமணமே ஆகாம பல வருஷங்களாக திருமணத்துக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. திருமணம்ன்ற வாழ்க்கை உங்களுக்கு இதனால் வரைக்கும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துனது கிடையாது. குழந்தை இல்லைன்றதுக்காக எத்தனை நபர்கள் உங்களை இழிவா பேசியிருக்காங்க, காயப்படுத்திருக்காங்க. என்னைக்கு பார்த்தாலும் நீங்க அழுகையோட தான் தூங்குறீங்க. சாமி, ஒரு நாளாவது நான் நிம்மதியா கண்ணீர் விடாம தூங்கணும் அப்படின்றது உங்களுடைய மிகப்பெரிய ஆசை தான். அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. இத்தனை வரைக்கும் கண்ணீரோடு மட்டுமே இருந்த உங்களுடைய வாழ்க்கை கண்ணீர் இல்லாமல் மாற ஆரம்பிக்கும். கும்பராசினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பிள்ளைகள் சரியா படிக்கவே மாட்டாங்க சாமி, அவங்களுக்காக தான் நான் வாழ்றேன், அவங்களுக்காக தான் எல்லாமே பண்றேன், ஆனா அவங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவனுக்கும் வயசு ஆகிக்கிட்டே இருக்கு, பையன் படிக்கவும் மாட்டான், படிச்சு முடிச்சுட்டான், வேலைக்கு போக மாட்டான் சாமி, பையனுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி, நானும் நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்தேன், பூஜைகள் பண்ணி பார்த்தேன், அது இதுன்றாங்க, ஆனா வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நித்தம் அவன் தூங்காம அழுறான் சாமி, அதை எனக்கு பார்க்கும்போது எனக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது சாமி அப்படின்னு எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காலங்களையும் மாற்றங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளும் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் என்னதான் பிள்ளைகளுக்காக நீங்க பல விஷயங்களை செஞ்சு போராடி இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு சொல்லலாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அடிக்கடி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சண்டை போடக்கூடிய நிலைமை தாங்க. ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இவருடைய வீட்டுல அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. குடும்பத்துக்குள்ள எப்படிலாம் சண்டை நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சண்டைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நீங்க இனி வாழ்க்கையில முன்னேற மட்டும்தாங்க வழியை பார்க்கணும். இதற்கு முன்பு தோல்விகளை பார்த்துருக்கலாம், ஆனா தோல்விகள் எல்லாத்தையுமே காணாமல் போகக்கூடிய காலங்கள் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி தோல்விகளே இருக்காதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இனி நீங்க நிதானமா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க, அதுல உங்களுடைய வாழ்க்கையில சரியான மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய பல முடிவுகள் நிதானமாவே இருக்காது, ரொம்ப அவசரப்பட்டே முடிவு எடுத்துருங்க. அப்படிப்பட்ட அவசரமான முடிவுகள்னால நீங்க எதிர்நாள் வரைக்கும் எல்லாத்தையுமே இழந்திருக்கீங்க. எதையும் உங்களுக்கானதாக நீங்க மாத்திக்கவே இல்லை. அப்படிப்பட்ட முடிவுகள் எப்போதும் உங்களை காயப்படுத்திருக்கு, கஷ்டப்படுத்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களிலேயாவது இது போன்ற அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்காம தவிர்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்துக்க முடியும். கும்பராசினுடைய மனசுக்குள்ள சில கவலைகள் எப்போதும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதை சரி செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா சரி செய்யவே முடியாது. அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் தினமும் அதுல அனுபவிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கி எல்லோர் முன்பும் மதிப்பையும் மரியாதையும் பெற்று மதிப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இனி அமையும். இதற்கு முன்பு இப்படி நடந்து கிடையாது, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி நடக்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே ரொம்ப சரியானதாக அமைய போகுது. இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே பயந்துட்டீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில பயத்தை ஒழியடிச்சு
வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை நீங்க பார்க்கலாம். தைரியமா இருங்க, நிம்மதியா இருங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயம் என்னைக்கு பண்ணாலும் சரி, அதுல உங்க மேல நம்பிக்கை வைங்க. அவன் இருக்கான், இவன் இருக்கான்னு நீங்க எப்போதுமே அடுத்தவர்கள் மேல பாரத்தை போடுறீங்க. கடவுள் மேலையும் பாரத்தை தான் போடுறீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யாம உங்க மேல நம்பிக்கை வைங்க. நான் செய்யற சாமி, எனக்கு நீ துணையா மட்டும் இரு, என்னால முடியும் அப்படின்னு நம்புங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு தவறுனா அது இதுதான். எப்போதுமே அடுத்தவர்கள் மேல பாரத்தை போட்டுட்டு செஞ்சிடலாம்னு இருப்பீங்க. அப்படியே விஷயத்த நீங்க தவிர்த்தாலே உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவும் முன்னேறி இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழி கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க தான் அதை பாதையாக மாற்றி போக ஆரம்பிக்கணும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். இனி எதை பத்தியுமே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நீங்க உங்களை நீங்களே மனசுக்குள்ள திட்டிக்காதீங்க. தைரியமா இருங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷத்தை மட்டுமே நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இனி யாரை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டாம். தைரியமா இருந்தால் போதும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றங்கள் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நம்புங்கள், நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள்.